திக்ருகள் என்பது அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது உள்ளத்தால் இருக்கலாம், நாவினால் மொழிவதன் மூலமாக கூட இருக்கலாம். உள்ளத்தாலும் நாவினாலும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தில் 2 அடிப்படை அம்சங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். பகிரங்கமாக சப்தம் போட்டு செவிடர்களை அழைப்பதை போல் இல்லாமல் அச்சத்தோடு, அடக்கத்தோடு, பணிவோடு, ரகசியத்தோடு, உள்ளத்தோடு நீங்கள் அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த வார்த்தை பிரயோகத்தை கற்று அந்த விக்கிரிகளை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த வார்த்தை பிரயோகத்தோடு அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த எண்ணிக்கையை குறிப்பிட்டு நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த எண்ணிக்கையில் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. தொழுகை முடிந்தவுடன் சுப்ஹானல்லாஹ் 33 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற சொன்னார்கள். ஒரு மனிதன் 36 முறை சொல்கிறான் என்றால் அந்த விக்கிருக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எந்த மதிப்பும் இல்லை. சொன்னது விக்கிராக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வரையறை வகுத்தாரோ அந்த வரையறைக்கு உட்பட்டு அந்த விக்கிரை ஒரு மனிதன் சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத். இனி 33, 35 ஆனாலும் நன்மை இல்லை, 33, 30 ஆனாலும் நன்மை இல்லை. எதை எந்த முறைப்படி எந்த நேரத்தில் எந்த வடிவத்தில் எந்த எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கத்தான் அல்லாஹ் தூதரை அழைத்திருக்கிறார். ஏன் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் நிறைய விக்கிர்கள் பல்வேறு எண்ணிக்கையின் அடிப்படையில் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் இன்றைக்கு புழக்கத்தில் உண்டு. ஸலாத்து நாரியா நெருப்பு செலவாத்து ஓதியால் எல்லா அமலும் கரிஞ்சு நாசமா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு செலவாத் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட திக்ருகள் செலவாத்துகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லப்படாத காரணத்தினால் ஸலாத்து நாரியா என்கிற ஒரு சிறிய ஒரு புத்தகம் 4444 முறை சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அது ஏன் அப்படி எழுதினார்கள் என்றால் பாமர மக்கள் ஓதக்கூடாது, நம்ம எப்படியாவது அவர்கள் அழைக்க வேண்டும் என்று ஹஜ்ரத்மார்கள் செய்த சொல்லும் உள்ள விளையாட்டு. 4444 முறை அந்த ஸலாத்து நாரியா ஓத வேண்டும். எல்லா அமல்களும் அழிந்து நாசமாகி போய்விடும். அத்துணை முறை சொல்லி அவன் முடிவதற்கு இந்த தலவாத்துகளும் இந்த திக்ருகளையும் யார் கண்டுபிடித்து இஸ்லாமிய சமூகத்திற்கு வழங்கினார்கள் என்பார்கள் சொல்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம், ரபியுல் ஆஹிர் மாதம் போன்ற மீலாது விழா மாதங்கள், ராத்தீப் மாதங்கள், விக்ர ஹல்கா கமிட்டியினுடைய மாதங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியில் வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ் அல்லாமல் யாரையும் அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் உள்ளத்தோடு, பணிவோடு, ரகசியமாக உள்ளத்தில் பயத்தோடு, பணிவோடு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த திக்ருகள் ஸலவாத்துகள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி மாறிவிட்டது என்பார்ந்த பொருள். எத்தனையோ திக்ருகள் உண்டு. விக்ரி ஹல்கா கமிட்டிகள் வட்டமிட்டு மைக்கை போட்டு ஹாரனை பெரிய அளவிலே சத்தம் போட்டு வீதியே அலறுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்குள் திக்ர் ஹல்கா கமிட்டிகள் நடைபெறும். பார்த்திருக்கிறீர்களா? ஹா ஹீம் எத்தனை முறை? 303 முறை மைக்க போட்டு ஹா ஹீம் ஹா ஹீம் ஹா ஹீம் 303 முறை. ஹீ ஹம் ஹீ ஹம் ஹீ ஹம் 303 முறை. திக்ருகள் பக்கத்து வீட்டுல யாருக்காவது ஹார்ட் அட்டாக்னா அப்பவே போய் சேர்ந்துருவான். சத்தத்தை அதிகமா வச்சு நாங்களாம் திக்ருகள் சொல்றோம், ஸலவாத்து சொல்லி வேணா கூடாதுங்கிறது. 303 முறை லா 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 லா. இங்கிலீஷ்ல நோ நோ அப்படித்தானே? இல்லை 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 இங்கிலீஷ்ல நோ 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 நோ. எவ்வளவு? 303 முறை. அல்லாஹ் 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 அல்லாஹ். இதெல்லாம் நீங்க கேட்கணும் வந்து சொல்லுகிறேன். எங்க ஊர்ல இந்த முசீபத்துகள் நிறைய உண்டு. திக்ருகள் என்கிற பெயர் அல்லாஹ் 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 303. இல்லா 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 303. எதற்கு சொல்றார்கள்? ஏன் சொல்கிறார்கள்? இது என்ன திக்ரா? இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்ததா? மாற்று மதத்தவர்கள் நம்மை நினைத்தால் என்ன நினைப்பார்கள் என்பதெல்லாம் கிடையாது. ஹூம் ஹூம் ஹீம் ஹீம் பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து முஹம்மத் 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 1000 தடவை. இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு. இருக்கு 1000 முறை யார் கூறினால் ஜன்னத்தில் முத்தான மாளிகை கிராண்ட் கிராண்ட் ஆஃபர் அவர்களுக்கு. 1000 முறை முஹம்மத் என்ற பெயரை மட்டும் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை முஹம்மத் என்று நெற்றியில் அடித்தால் போல கூப்பிடுவதற்கு எந்த மூமினுக்கும் அனுமதியே கிடையாது. திக்ருகள் என்கிற பெயரில், ஸலவாத்துகள் என்கிற பெயரில் இவர்கள் நடத்துகிற களியாட்டங்கள் என்பார்கள் தோழர்கள். உண்மையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் திக்ருகளையும் ஸலவாத்துகளையும் எந்த அளவுக்கு அற்புதமாக, எந்த அளவுக்கு அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு கூறியிருக்கிறார்கள் தெரியுமா?